ஒரு நண்பரின் பதிவு. பயணி ஒருவர் ஆட்டோக்கார பெண் டிரைவரிடம் இடத்தை சொல்லி போக எவ்வளவு என்று கேட்டுள்ளார். அதற்கு அந்த பெண் டிரைவரோ 300 ரூபாய் என்று கூறியுள்ளார். உடனே இவரோ 200 ரூபாய்க்கு வருமா என கேட்டுள்ளார். சற்று யோசித்த அந்த பெண்ணோ சரி 250 ரூபாய் கொடுங்க என கூறியுள்ளார். உடனே ஆட்டோவும் புறப்பட்டது. போகும் வழியிலேயே அக்கா இந்த வழியா போனா நீங்க டிஃபன் எங்க சாப்பிடுவீங்க என்று அவர் கேட்டுள்ளார். ரோட்டு கடை தான் சார் என அந்த பெண் டிரைவரும் சொல்லியுள்ளார். அப்போ நீங்க சாப்பிடும் கடை எதுவோ அங்கேயே வண்டியை நிறுத்துங்க, நாம 2 பேருமே டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாம் என்று கூறியுள்ளார். 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு புளிய மரத்தின் ஓரமாக இருந்த தள்ளுவண்டி கிட்ட ஆட்டோவும் நின்றது. ஒரு நடுத்தர வயது அம்மாதான். அவரது நெற்றி மற்றும் தோற்றம் அவருடைய கணவர் இறந்தவர் என தெரிய வந்தது. வாங்க இங்கதான் சார், வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது என்றார் ஆட்டோ டிரைவரான பெண்மணி. நானும் ஆட்டோ டிரைவரான பெண்மணியும் இட்லி, தோசை, புரோட்டா என வயிறு நிறைய சாப்பிட்டோம். கடைசியாக எவ்வளவு என்றேன். 60 ரூபாய் சார்னு அந்த கடைக்கார அம்மா சொன்னாங்க. நான் உடனே என்னுடைய பர்சில் இருந்து 100 ரூபாயை எடுத்து கொடுத்தேன். அவங்க கிட்ட மீதி சில்லறையாக தான் இருந்துச்சு. காலையிலேருந்து வியாபாரம் அதிகமாக வரல, சில்லறையாக தான் இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா சில்லறையை பொறுக்கிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வியாபாரம் டல்லு சார், அதான் தப்பா எடுத்துக்காதீங்க, சில்லறையை கொடுக்குறேன்றது. உடனே நான் சரிம்மா 40 ரூபாய் உங்ககிட்டே இருக்கட்டும், நாளைக்கும் நான் இந்த பக்கமாக தான் வருவேன், அப்போ நான் வாங்கிக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டோம். போகும் வழியிலேயே சார் நீங்க இன்னைக்கே ஊருக்கு போறீங்க, நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு அந்த 40 ரூபாயை அந்த அம்மா கிட்டேயே விட்டுட்டு வரீங்களே என்றார் ஆட்டோ டிரைவரான பெண்மணி. உடனே நான் அவங்க கிட்ட அக்கா இப்ப நாம சாப்பிட்டதையே ஒரு ஹோட்டல்ல புகுந்து சாப்பிட்டு இருந்தா நிச்சயமாக நமக்கு 250 ரூபாய் ஆகியிருக்கும். அப்புறம் டிப்ஸ் வேற, 10வது குறைக்கு வரிங்கிற பேர்ல ஒரு அமௌண்ட் வாங்கிடுவாங்க. அப்படி பார்த்தா எப்படி நம்ம 300 ரூபாய் கொடுத்துருப்போம் இல்லையா என்றார். எப்பப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாம உதவணும் அக்கா. நலச்சங்கம் அமைப்பது, வசூல் செய்வது, இதன் மூலம் பொது சேவை செய்வது, புண்ணிய தலங்கள் செல்வது, நன்கொடை கொடுப்பது, உண்டியல்ல பணம் போடுவது, இப்படிதான் புண்ணியம் தேட வேண்டும் என்பது இல்லை. நடைமுறை வாழ்க்கையில இப்படியும் நம்மளால தேட முடியும். ஆட்டோ வீட்டுக்கு வந்தும் சேர்ந்தது. இந்தாங்க அக்கா நீங்க கேட்ட 250 ரூபாய் என நான் மீண்டும் என்னுடைய பர்சிலிருந்து எடுத்து கொடுத்தேன். அப்போது அந்த 250 ரூபாயிலிருந்து எனக்கு 200 ரூபாய் போதும் என்று மீதி 50 ரூபாய் என்னிடம் கொடுத்தார். நான் அந்த ஆட்டோக்கார பெண்மணியிடம் என்னக்கா ஆச்சு என்றேன். அதற்கு அந்த பெண்மணி, இந்த 50 ரூபாய் உங்ககிட்ட இருந்தா நீங்க இந்த மாதிரி யாருக்காவது உதவி செய்வீங்க சார், அதன் மூலம் எனக்கும் புண்ணியம் கிடைக்குமே சார் என்றார். ஒரு கணம் மூச்சு நின்றது. நான் போட்ட புண்ணிய கணக்கை வெஞ்சி நின்றது அந்த ஆட்டோக்கார பெண்மணியின் புண்ணிய கணக்கு. உதவியை உதவி என்று அறியாமலேயே செய்துவிட்டு கடந்து விடுங்கள். நம் உயிரின் பயணம் பலம் பெறும். இது ஒரு நண்பரின் பதிவு. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.